எவ்ளோ பெரிய தப்பு பண்ணாலுமே வந்து, கண்டிப்பா அதுக்கு வந்து தூக்கு தண்டனைன்ற ஒண்ணு வந்து குடுக்கவே குடுக்க மாட்டாங்க. வேற எதனா வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனா, இல்லன்னா ஆயுள் தண்டனை அந்த மாரியான ஒரு சொல்யூஷன வந்து குடுக்க ட்ரை பண்ணுவாங்களே தவிர, அவ்ளோ சீக்கிரத்துல வந்து தூக்கு தண்டனைன்ற ஒண்ணு வந்து யாருக்குமே குடுக்கவே குடுக்க மாட்டாங்க. ஆனா அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில, இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷம் கூட சொல்ல முடியாது. ஒரு கேஸ் ஒண்ணு வந்து கர்நாடகா ஹம்பில வந்து நடந்திருக்கு. இப்போ அங்க நடந்த அந்த இஷ்யூக்காக, அதுல சம்மந்தப்பட்ட ஒரு 3 பேருக்கு உடனே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் இவ்ளோ நாள் வந்து அந்த கேஸ் போயிட்டு இருந்திருக்கு. இப்ப வந்து அந்த கேஸ்க்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்ட குடுத்துருக்காங்க. அதுல சம்மந்தப்பட்ட அந்த 3 பேருக்குமே வந்து தூக்கு தண்டனை அப்டின்ற வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இதுல வந்து வந்திருக்கு. இப்ப இதுல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இவங்க யாரு? இவங்களுக்கு அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க? இவங்களுக்கு ஏன் இந்த மாரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் குடுத்துருக்காங்க? தூக்கு தண்டனைன்ற ஒண்ணு வந்து அவ்வளோ சீக்கிரத்துல யாருக்கும் குடுக்க மாட்டாங்க. அப்படி அவ்ளோ பெரிய தப்பு இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோக்குள்ள போலாமா? கர்நாடகா ஹம்பிய சேர்ந்த மலேஷ், சாய், சரணப்பா இவங்க 3 பேரு. இவங்க வந்து அந்த ஊர சேர்ந்தவங்க. இப்போ ஹம்பின்றது வந்து ஹம்பிக்கு பக்கத்துல இருக்க ஒரு லேக் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ எல்லா ஊர்ல இருந்து வரக்கூடிய நெறைய ஆட்கள் அங்க வந்து ட்ரிப் போணும்னு பார்ப்பாங்க. அங்க இருக்கிற அந்த சன்செட்டோ, இல்ல அந்த ஸ்டாருங்கலாம் பார்க்கறதுக்கு அந்த லேக்ல வந்து டிராவல் பண்றதுக்குன்னே நெறைய பேர் வந்து அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ன்றதுக்காகவே நெறைய பேர் வருவாங்க. எப்படி நந்தி ஹில்ஸ் இந்த மாரி நெறைய இடங்கள்ல வந்து கர்நாடகால இருக்கிறத வந்து பார்க்க போறாங்களோ, அதே மாரி கர்நாடகானாலே நம்மளுக்கு வந்து ஒரு சில இடங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். அது மாரி ஹம்பின்றது வந்து ஒரு மெயினான ஒரு இடம்னே சொல்லலாம். ஸோ டூரிஸ்ட் நெறைய வந்து போய் விசிட் பண்ற ஒரு ஸ்பேஸ் தான் அது. அதுவும் அங்க இருக்கிற அது பக்கத்துல இருக்கிற அந்த லேக் வந்து ரொம்பவே ஒரு பிளசன்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கும். நம்மளே வந்து நெறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வேற யாருனா போடுறது வந்து நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா, அவ்ளோ சூப்பரான ஒரு ஸ்பேஸ் அது. அந்த மாரியான ஒரு இடத்துக்கு வந்து ஒரு 5 பேர் வந்து அங்க வந்து அந்த லேக் கிட்ட வந்து வந்திருக்காங்க. இவங்க 5 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஊர விட்டு ஊர் வந்து ஸ்டே பண்றாங்கன்னா, நெறைய பேர் வந்து சர்வீஸ் அபார்ட்மெண்ட்லயோ, இல்ல ஹோட்டல்ஸ்லயோ வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனா சில பேர் வந்து அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய சில பேர் வீட்ல தங்குவாங்க. தங்கி அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து அந்த காஸ்ட் கட்டிங்கும் வந்து அங்க வந்து கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா இருக்கும். அப்படின்ற ரீசன்க்காகவே சில பேர் தங்குவாங்க. சோ அந்த ஊர சேர்ந்த ஒரு பொண்ணோட வீட்ல ஒரு 4 பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து இஸ்ரேல சேர்ந்த பொண்ணு. இன்னொரு பையன் வந்து அமெரிக்கன். அண்ட் இன்னொருத்தர் வந்து வெஸ்ட் பெங்கால். இன்னொருத்தவங்க வந்து ஒடிசா அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சோ இவங்க 5 பேருமே அந்த வீட்ல வந்து இருந்திருக்காங்க. சோ அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லேக் கிட்ட போய் நம்ம வந்து அங்க ஸ்டார்லாம் வந்து பார்க்கலாம். அந்த லேக் நைட்ல எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அங்க போயிருக்காங்க. போன இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது, இந்த 3 பேர் சொன்னேன்ல, இந்த மலேஷ், சாய், சரணப்பா இவங்க 3 பேர் அங்க வந்திருக்காங்க. இவங்க இந்த 5 பேரும் அங்க வந்து இருக்கிறத வந்து பார்த்துட்டு, இவங்கள வந்து அப்ரோச் பண்ணி, இவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி ஏற்கனவே வரும்போதே வந்து அவங்க வந்து ஒரு மாரி மது போதையில தான் வந்திருக்காங்க. வந்துட்டு இந்த மாரி எங்க வண்டியில வந்து பெட்ரோல் இல்ல. எங்களுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்ல. கொஞ்சம் ஒரு ரூ. 100 இருந்தா குடுக்குறீங்களா? அப்படின்ற மாரி கேட்டு, அவங்க வந்து சரி பாவமாச்சே அப்படின்னு நெனச்சு அவங்களும் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் வந்து டிமாண்ட் பண்ணதுனால, அதுல இருந்த ஒரு நபர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒடிசாவ சேர்ந்த நபர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாரி மத்த ஊர் ஆட்கள் நடுவே வந்து இந்த மாரி அசிங்கப்படுத்தாத. ஏற்கனவே நீங்க வந்து இந்த மாரி குடிச்சிருக்கீங்க. நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம நாங்க இந்த ரூ. 100 குடுத்துருக்கோம். தேவையில்லாம அசிங்கப்படுத்தாம நீங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்புங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஆனா அத சொல்லியும் இந்த பசங்க அந்த இடத்த விட்டு போகாம, இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே இவங்க 5 பேர் தானே, இவங்ககிட்ட நம்ம காசு எதுனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து புடுங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நெனச்சு, அதுல இருந்தவங்கள வந்து தாக்குறதுக்கு வந்து இந்த பசங்க இந்த 3 பசங்க வந்து முடிவு பண்ணி அதுக்கான வேலையும் பார்த்துருக்காங்க. அப்போ அத தடுக்க வந்த அந்த ஒடிசா பையன வந்து அடிச்சத பார்த்துட்டு, அது கூட இருந்த 2 பசங்க வந்து தடுப்பாங்கல்ல, ஆப்வியஸா தடுப்பாங்கல்ல. ஆனா தடுக்க போம்போது என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, இந்த 3 பசங்க, அந்த 2 பசங்கள வந்து அடிச்சு, அங்க போயிட்டு இருந்த லேக்ல வந்து புடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க. பிளஸ் இந்த பையன் ஒடிசா பையன் அது வந்து சப்போர்ட் பண்ணான்ல, அந்த பையனுக்கு வந்து அந்த பையனையும் அடிச்சு அந்த இதுல வந்து தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. லேக்ல வந்து தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த 2 பொண்ணுங்க மட்டும் அங்க இருந்திருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்க, இந்த 3 பசங்க. அந்த பொண்ணுங்கள என்னென்ன பண்ணக்கூடாதோ அது எல்லாமே பண்ணி, அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்த நகை, ஃபோனு, அப்புறமா காசு என்னென்னலாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு, அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கானுங்க. இந்த பொண்ணோட கதறல் சத்தம் கேட்டு அந்த ஊர் பக்கத்துல இருந்த நெறைய மக்கள் வந்து, அந்த பொண்ணுங்கள அங்க வந்து பார்த்து அப்பதான் தெரியுது. ஓகே இந்த மாரி நடந்திருக்கு அப்டின்னோனே, அந்த பொண்ணுங்களுக்கு வந்து துணிகள குடுத்து அந்த பொண்ணுங்கள உடுத்திக்க மாரி சொல்லி, அங்க இருந்து கூட்டு போயிருக்காங்க. அண்ட் மக்களுக்கு அந்த அந்த 3 பேர் தொலைஞ்சு போனாங்கன்னு சொன்னேன்ல அந்த ஆம்பள பசங்க. அவங்கள வந்து தேடி போயிருக்காங்க. அதுல வந்து 2 பேர் மட்டும் கிடைச்சுட்டாங்க. எப்படியோ நைட் ஃபுல்லா தேடி, அதுல வந்து ஒரு 2 பேர மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஒடிசா பையன் சொன்னேன்ல, அந்த பையன மட்டும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் காலையில வந்து அந்த பையன் வந்து அந்த ஊரு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஊர்ல வந்து கரையோரமா அந்த பையன் வந்து
அ நம்ம கூட இல்ல, இல்லாத மாதிரி உயிரற்ற நிலையில வந்து அந்த பையன் இருக்கான் அப்படின்றது வந்து அவங்க வந்து தெரிஞ்சிருந்தாங்க. இப்ப இத பத்தி வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஊர்ல இருக்க மக்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இந்த 3 பசங்க இதே மாரி வேலைகள வந்து எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த பசங்களுக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்டரின்னே ஒண்ணு இருந்திருக்கு. அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும், இல்லன்னா சின்ன சின்ன கேஸ்ல வந்து மாட்டுறதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள் நெறைய நடந்திருக்கு. ஆனா இந்த கேஸ் வந்து ரொம்ப மாசமா வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த பசங்க கிட்ட இத பத்தி விசாரிக்கும்போது, நாங்க வந்து ஏழை பசங்க, எங்க வீட்ல இந்த மாரி கஷ்டம் இருக்கு. அதனால தான் நாங்க வந்து இந்த மாரி வந்து மதுக்கள வந்து நாங்க வந்து அருந்துனோம். அதனால தெரியாம தான் இந்த மாரியான விஷயங்கள நான் பண்ணோம் அப்டின்ற மாதிரி அந்த பசங்க அவங்க சைட்ல இருக்கிற ஒரு நியாயம்னு நெனச்சுட்டு இந்த மாரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா, ஜட்ஜ் வந்து கடைசில முடிவு குடுத்துட்டாரு. நீங்க என்ன சொன்னாலுமே நீங்க பண்ணது தப்பு தான். நீங்க பண்ணது அ எப்படி வந்து அவ்ளோ தெளிவா நீங்க வந்து அவங்கள அடிச்சு போட்டுட்டு, இவங்களவும் இந்த மாரியான ஒரு விஷயங்கள பண்ணி, இவங்க கிட்ட இருந்த நெறைய ஆவணங்கள வந்து நீங்க பறிமுதல் பண்ணிட்டு, நீங்க அங்கருந்து எஸ்கேப்பும் ஆயிருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. நீங்க இதுக்கு முன்னாடி நெறைய இந்த மாரி சம்பவங்கள வந்து நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. சின்ன சின்ன திருடா இருக்கட்டும், இல்ல கொள்ளை இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து நீங்க பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி அண்ட் அங்க அந்த ஊர் மக்களோட ஸ்டேட்மெண்ட்ஸையும் கேதர் பண்ணி, சரி இதுக்கு மேல வந்து டாலரேட் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த மாரியான விஷயங்கள் ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கணும். அண்ட் டூரிஸ்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டூரிஸ்ட் வந்ததுனால அந்த டூரிஸ்ட்க்கு இது மாரி நடந்துருச்சு அப்படின்றது இல்லாம, யாரா இருந்தாலுமே அது வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் சரி, இல்ல உள்நாட்டுல இருக்கவங்களுக்கு இந்த மாரி நடந்தாலும் சரி, தப்பு தப்பு தான். அண்ட் இந்த மாரியான ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுக்கும்போது தான் ஃபியூச்சர்ல வந்து இந்த மாரியான விஷயங்கள் வந்து ஃபர்தரா ப்ரொசீட் ஆகாம இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாரியான ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆ ஹிஸ்டரியிலேயே அவ்ளோ சீக்கிரத்துல யாருக்குமே குடுக்க மாட்டாங்கன்றது தான் ஒரு விஷயம். எவ்ளோ பெரிய தப்பா இருந்தாலுமே, அதுக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை அளவுக்கு குடுப்பாங்களே கூட, இந்த மாரியான ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுக்க மாட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து என்ன மாரியான சிலுமிஷங்கள் நெறைய பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரில அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது. இப்ப அந்த பசங்களுக்கு தூக்கு தண்டனையும் குடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்ட்லான காய் மேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். கண்டிப்பா நான் அத பத்தி எடுத்து பேசுவேன். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க் யூ.